எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் மூலமா தினேஷ் ராஜ் அவர்கள் தயாரிக்கிற ஒரு படத்தை தாமோ நாகபூஷணம் டைரக்ட் பண்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர் பையன், சொந்தக்காரன் தான். ஆனா ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். நான் என்னோட கோ டைரக்டரா என் கூட ஒர்க் பண்ணி வேலை கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுறான். பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய கனவுகளை நோக்கி தான் நிறைய என்ன சொல்றது ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து நிறைய பேர் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாமுவும் சாதிக்கணும், அவன் வெற்றி பெறணும். அவனோட சேர்ந்து நிறைய கூட்டம் இன்னைக்கு சேர்ந்துருக்கு. பட் நிறைய பேர் இருக்காங்க. அட்டகத்தில நான் எப்படி நிறைய பேரை செலக்ட் பண்ணணும், எல்லாம் புதுசு ஆக்சுவலி. அதில் நடிகருங்களே ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே புது ஆர்டிஸ்ட் தான். அதில் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. தினேஷ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அது மாதிரி ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான். அந்த டைமில் புதுமுகங்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். முழுக்க முழுக்க புதுமுகங்களை வச்சு தான் நான் அந்த படம் பண்ணேன். ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. அண்ட் ஏற்கனவே நமக்கு அறிமுகம் பண்ண பவீஷ் அண்ட் குஷ்மேமோட அவங்களோட மகள் நடிக்கிறாங்க. அண்ட் நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய சப்போர்ட்ல தான் இன்னைக்கு ஃபிலிம் பண்ண வந்திருக்கான். ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அது நிச்சயமா அவனுக்கு தெரிஞ்ச, எங்க ஊர்ல வாலிபால் ஆக்சுவலி வாலிபால் ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஊர்ல கொண்டு வந்ததே நான் தான். நான் பெருமையா நான் சொல்லிட்டேன். ஏன்னா எங்க ஊர்ல கிரிக்கெட் விளையாடுறப்போ ஒரு சண்டை நடந்துச்சு. சண்டை நடந்து டீமே பிரிஞ்சிச்சு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 7-8 பேர் இருந்தோம் நாங்க. சரி, அதனால நான் அந்த 7-8 பேர் வச்சு என்ன கேம் ஆடணும்னு, எங்க பாட்டி ஒரு வெங்கல்ல வாலிபால் பயங்கரமா விளையாடுவாங்க. சரி, அதனால அந்த வாலிபாலை நான் எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு முன்னாடி துக்காராம் அண்ணன் எங்க அண்ணன் இருப்பாரு, அவர் விளையாடுவாரு. அவர் பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீமை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணேன். ஆக்சுவலி வாலிபால் டீம் ரெட்சன் டீம் சொல்லிட்டு, அது கிரிக்கெட் டீமுக்கும் அந்த பேர் தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் அதை அந்த டீமை நல்லா டெவலப் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா ஆடுற அளவுக்கு சூப்பரா ஒரு பெரிய டீமை கிரியேட் பண்ணிட்டானுங்க. அந்த டீமை மையமா வச்சு ஒரு படம் என் கதை எழுதியிருக்கான். அது நிச்சயமா ஒரு ரூரலாகவும், அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும், மக்களோட லைஃபையும், அதே நேரத்தில் விளையாட்டில் இருக்கிற நிறைய நியூவான்சஸையும் நிச்சயமா அந்த படம் வெளிக்காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இதில் பங்கு பெற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. தேங்க்யூ. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் மிகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது எங்களோட சினிமா என்டர்டைன்மெண்ட்டோட 3வது படம். பட் ரொம்ப ஸ்பெஷலான படம். சினிமா என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு இது மேலே ரொம்ப மிக ஒரு ஆர்வம். எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ன்ற விஷயம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான், லாங்குவேஜே தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு இதில் இந்த படம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பானது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் ஒரு வாலிபாலை கொண்டாடுற படமாக இது இருக்கும். அண்ட் எங்களுக்கு அதுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் இதில் பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்டாக இருக்கட்டும், எல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் என் ஃபேமிலி மாதிரி. இந்த படம் எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்போர்ட்ஸா எப்படி வாலிபாலும் ஒரு முக்கியமான ஸ்போர்ட்ஸ்ன்றது இந்த படத்து மூலியமா எல்லாருக்கும் தெரிய வரும். எப்படி கொண்டாடுறோம் வாலிபால், அதுக்காக பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு 6 மாசமா ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. அது ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோ கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒர்க் பண்ண டைரக்டரா இருக்கட்டும், எல்லாரும் ரொம்ப 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 கடுமையா உழைச்சு இந்த படத்தை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தை சினிமா என்டர்டைன்மெண்ட் வழங்குறதுக்கு இங்க வந்திருக்க ரஞ்சித் சாருக்கு, தனஞ்சய் சாருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. All the best for the team and I'm very happy. I got such a wonderful team. டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு டெடிக்கேஷன் இருப்பாங்க. ஏதோ நடிச்சுட்டு போனோமோ இல்லை பண்ணிட்டு போனோம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு 100% கொடுக்குறாங்க இந்த படத்தில். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் எங்களோட கம்பெனிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப இதுவாக இருக்கோம். ஸோ ஆஸ் அ கம்பெனியாக வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த டைமில் எல்லாரும் மார்னிங் இந்த விழாவை சிறப்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.